ஒரு சைடு இன்கம் பில்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஓகே, ஒரு ப்ராக்டிக்கல் 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, என் பேர் சனாராம். நான் ஃபைனான்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன், இன்ஃபர்மேட்டிவ் ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைடு இன்கம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் பேசிக்லி வந்து இருக்குது. பாசிவ், ஆக்டிவ், செமி பாசிவ். ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறப்போ நாம் டெய்லி வேலைக்கு போகணும். லைக் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி, நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற மாதிரி, நம்ம அங்கே எஃபர்ட் போட்டால் தான் அங்கேருந்து நமக்கு இன்கம் வரும். இது ஆக்டிவ். பாசிவ் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஒன் டைம் ஒரு பிக் எஃபர்ட் போட்டிருப்போம். மேபி நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளாட் வந்து வாங்கியிருக்கலாம். அந்த ஃப்ளாட் வாங்குறதுக்காக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க, காசு அங்கே போட்டாச்சு. அந்த ஃப்ளாட்டை நீங்கள் ரெண்ட்டுக்கு விடுறீங்க. அப்போது நீங்கள் அங்கே டெய்லி போய் ஒர்க் பண்ணல, பட் ஒரு நாள் நீங்கள் பண்ண ஒர்க் தான் உங்களுக்கு பே பண்ணுது. பட் யூ நீட் நாட் பி ஆக்டிவ்லி ப்ரெசன்ட் தேர், பட் இன்கம் வரும். இது வந்து பாசிவ் இன்கம். செமி பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்கிறது, நம்ம பண்ணுறோம் ஒரு வேலையை, we are creating something, we are creating a system, and later நம்ம அப்பப்போ செக் பண்ணிப்போம். எப்பயுமே செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் இன்கம் வந்து வரும். இது வந்து செமி பாசிவ் இன்கம். இப்போது இந்த ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறது பாசிவாகவும் இருக்கலாம், செமி பாசிவாகவும் இருக்கலாம். பட் த பெஸ்ட் திங் இஸ் வாட் யூ நோ, ஒரு இன்கம்மை செட் பண்ணிவிட்டு, அதாவது ஆக்டிவ்லி ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்கம்மை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது செமி பாசிவ் இன்கமாவோ பாசிவ் இன்கமாவோ மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னென்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கிளியராக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் எங்கே காசு செலவு பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலி ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றப்போ நம்ம என்ன யோசிப்போம்? எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அப்படி யோசிக்காம நாம் வந்துட்டு மக்கள் எங்கே காசு செலவு பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா we can easily monetize it. இப்போ நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், கேட்டகரி வைஸ் கொடுக்குறேன். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் வந்து ஹெல்தி ஹோம்மேட் ஃபுட் வந்து பண்ணலாம், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி மீல்ஸ் பண்ணலாம், மில்லட் ஸ்நாக்ஸ், ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸஸ், ஹோம்மேட் பிக்கிள்ஸ், ட்ரெடிஷ்னல் பொடிஸ், நம்மளோட பருப்பு பொடி, ரசப்பொடி, அதெல்லாம் ஹெல்தி ஸ்நாக்ஸ். இது எல்லாமே பார்த்தோன்னா கண்டிப்பாக மக்கள் வாங்குறாங்க, நானும் வாங்குறேன், அதுதான் வந்து உண்மை. ஸோ இட் இஸ் இன் ட்ரெண்ட், பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் இட். இப்போ டெய்லரிங் அண்ட் ஆல்ட்ரேஷன் நம்ம எல்லாரும் ஆன்லைனில் வாங்குகிறோம். பட் ஏதாவது ஒன்று சரி பண்ணணும், இல்லை ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எங்கே போகிறோம்? டெய்லர்ஸ்ட்டை தான் போகிறோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், க்ரோஷே ஃப்ளவர்ஸ், நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுக்குறோம், க்ரோஷே பொக்கேஸ், இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. பீப்புள் ஆர் டூயிங் திஸ் ஃப்ரம் ஹோம் அண்ட் செல்லிங் இட் ஆன்லைன். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேன்வா டிசைன் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். உங்களுக்கு 1 or 2 days இல்லைனா வீக்ஸ் வந்து எடுக்கும் இதை வந்து கற்றுக்கிறதுக்கு. பட் யூ கேன் ஒர்க் ஆன் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் செல் இட். இப்போ அதுவே நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை ஏஐ அசிஸ்டட் கண்டென்ட் சர்வீசஸ் கொடுக்குறீங்கன்னா பீப்புள் ஆர் வில்லிங் டு ஸ்பெண்ட் மணி ஹியர். நான் எதுக்கு இப்போ இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எந்த மாதிரியான ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் மக்கள் ஓகே ரெடி அப்படின்னு சொல்லி பே பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு. இதுவே நீங்கள் சேலரிடாக இருந்தீங்கன்னா கெரியர் கோச்சிங், லாங்குவேஜ் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ட்ரைனிங், ஏன்னா இதெல்லாம் உங்களோட ஸ்கில்ஸ். ரெஸ்யூமே ரைட்டிங், இஃப் யூ ஆர் ட்ரெயின்ட் இன் தட் வே யூ கேன் யூஸ் தட் டு மேக் மனி. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம், ஏன்னா இங்கெல்லாம் வந்து மக்கள் காசு செலவு பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டெப், எனக்கு இது எதுவுமே வந்து தெரியாது, நான் கம்ப்ளீட்லி நியூ. நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர், நீங்கள் ஏன் அதை பண்ணக்கூடாது? எனக்கு தெரியாதே. சின்ன வயசில் பிறந்து வரப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சா வந்தோம், வளர வளர ஒரு விஷயமா கற்றுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கில்லை ரெடி பண்ணிட்டோம், நான் இதை தான் வந்து செல் பண்ண போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கற்றுக்கலாம். இங்கே நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை, ஏன்னா தட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். யோசிச்சு பாருங்கள், ஒரு 2000 rupees போட்டு நீங்கள் ஒரு ஸ்கில் வந்து கற்றுக்குறீங்க. ஒரு 2 to 3 months or maybe 5 to 6 months கூட வச்சுக்கோங்களேன், 20,000 rupees அதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் செலவு பண்ண அந்த 2000 ரூபா எக்ஸ்பென்ஸா இன்வெஸ்ட்மெண்ட்டா? இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ யூ கேன் லேர்ன் இட் இன் யூடியூப். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறாங்க, ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. குட்டி அமௌண்ட் பே பண்ணி கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ பேசிக்கலி
உங்களுக்கு நல்லா வரும். சிலவங்க வந்துட்டு நல்லா வரைவாங்க, இல்ல கிரியேட்டிவா இருப்பாங்க, சிலவங்க பேசுறதுல திறமை இருக்கிறவங்களா இருப்பாங்க, சிலவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் செமையா இருக்கும். உங்களோட ப்ளஸ் என்ன? அந்த ஸ்கில்லோட அது மேட்ச் ஆகுதா? அதாவது நம்ம எதை வந்து செல் பண்ண போறோமோ, எதுக்காக மக்கள் காசு செலவு பண்றாங்களோ அதோட இது மேட்ச் ஆகுதா? சரி, ஓகே, எனக்கு தெரியல, பட் நான் படிச்சாலும் என்னால முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல, அந்த ஸ்கில்ல படிங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், when you invest money on a skill or on yourself, அது உங்களுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு திரும்ப தான் வந்து கொடுக்குமே தவிர வேஸ்டா போகாது. தேர்ட் ஸ்டெப், காம்படிட்டர்ஸ் யாரு, என்ன பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இங்க தான் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுவாங்க. தட்ஸ் நாட் த அப்ரோச். ஃபர்ஸ்ட் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிசர்ச் பண்றப்ப என்ன நடக்கும்? இவர் இது பண்றாங்க, பி இது பண்றாரு, சி இது பண்றாரு, டி இது பண்றாங்க, ஓகே. மக்கள் இவங்கள்ட்ட போய் வாங்குறாங்க. வாங்குறப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் சொல்றாங்க, இது இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இது ஏன் இப்படி இருக்கு, இதை விட பெட்டரா இருந்திருக்குமே நீங்க இதை பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் சொல்றாங்க, இல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த ஃபீட்பேக் இல்ல அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் உங்களுக்கு கோல்டு. அங்கதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம குரோஷே பத்தி பேசணும் இல்லையா? குரோஷே பொக்கே வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க, ஓகே சூப்பர். பட் எனக்கு கஸ்டமைஸ்டா வேணும். இப்போ நான் வந்து அவங்க கிட்ட கேட்குறேன், எனக்கு என் பேர் போட்டு வேணும், சனா அப்படின்னு போட்டு வேணும், முடியுமா? இல்லை அது வந்து முடியாது, நீங்கள் வந்து வேணா தனியாக வாங்கி ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் அங்கே ஒரு ஸ்டெப் பேக் எடுப்பேன். ஏன்னா எனக்கு வேணுன்ற சர்வீஸ் அங்கே கிடைக்கல. ஆனால் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை அந்த ஒரு கேப் இருக்குது தெரியுமா, அதுதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ யூ வில் நோ உங்களோட அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக எதை நீங்கள் வந்து வைக்கலாம் அப்படின்னு. அந்த யூஎஸ்பி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதை எப்படி நீங்கள் உருவாக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி தான். 4வது ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப், மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் யுவர் சர்வீசஸ் ஸ்மார்ட்லி. உங்கள் ப்ராடக்ட் இருக்குது, டாப் நாட்சாக இருக்குது, குவாலிட்டி செம, எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் மக்களுக்கு அது இருக்கிறது தெரியலன்னா எப்படி வாங்குவாங்க? வாங்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்து விசிபிலிட்டி கொடுக்கணும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கு நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். நிறைய வேஸ் நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நிறைய இருக்குது. உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ட்டு சொல்லலாம், உங்கள் நெய்பர்ஸ்ட்டு சொல்லலாம். ஒரு கம்யூனிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இல்லை நீங்கள் காசு போட்டு மார்க்கெட் பண்ணுறீங்கன்னா குட்டியாக ஆரம்பிங்க. 100-200 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். இல்லை நீங்கள் எங்கேயாவது வந்து நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி மேகசின்லாம் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி நான் ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் வந்து பண்ணுறேன், ஏன்னா என்னோட சர்வீஸ் இல்லை என்னோட இதுக்கு வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவும் வந்து பண்ணலாம். ஸ்டார்ட் ஸ்மால். எடுத்த உடனே நீங்கள் பெரிய அமௌண்ட்டை போட்டு மார்க்கெட் பண்ணணும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் ஸ்கேல் இட் அப். அண்ட் கண்டென்ட் போடுறப்போ, நீங்கள் வந்து ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறீங்கன்னா கண்டென்ட் போடுறப்போ பை மை ப்ராடக்ட் இஸ் குட் அப்படின்னு செல் பண்ணாதீங்க. என்ன பண்ணுறீங்க, உங்கள் ப்ராடக்ட் ஏன் நல்லா இருக்கு, why it is good, why it is different. நீங்க பின்னாடி எவ்வளோ வேலைகள் பண்றீங்க அதெல்லாம் ஷூட் பண்ணுங்க, பிஹைண்ட் த சீன்ஸை காமிங்க. என்ன சொல்றாங்க, அதை வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபீட்பேக் கேளுங்க, கொஞ்சம் டெஸ்டிமோனியல்ஸ் கேளுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, அதை காமிங்க. பீப்புள் டோன்ட் பை ப்ராடக்ட், பீப்புள் பை ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் எப்படி பில்ட் ஆகும்? உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அதை பிடிச்சிருக்கு உங்ககிட்ட நான் சொல்றேன், அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவை போடுங்க, நான் வந்து ஒரிஜினல் கஸ்டமர் உங்களுக்கு. அப்போ என்ன பார்க்குறப்போ அங்கே ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். பட் மெயின் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும், உங்களோட சர்வீஸோட குவாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். பட் யூ ஹாவ் டு மார்க்கெட் இட். நீங்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு உலகத்துக்கு காமிச்சாதான் சரி இவங்களை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு என் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிகாஸ் யாருக்குமே தெரியாது அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்குன்னு. 5வது ஸ்டெப், ஸ்டார்ட் செல்லிங் இட். வெயிட் பண்ணாதீங்க. நம்மள நிறைய பேர் பிளான் போட்டுட்டே இருப்போம். 2 months, 5 months, 6 months, 12 months, 5 years வரைக்கும் பிளான் தான் இருக்குமே தவிர ஆக்ஷன் இருக்காது. நாம யாருமே பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. அது எதுவா இருந்தாலும் சரி, இப்படி உட்காந்து நான் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதை பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், கத்துப்போம். எப்படி கத்துப்போம்? நம்ம கிட்ட இருந்து யார் அந்த சர்வீஸை வாங்கிக்கிறாங்களோ இல்லை அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறாங்களோ, இப்போ என்னோட வீடியோனா நீங்க பாக்குறீங்க, நீங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, இப்படி பண்ணு சனா பெட்டரா இருக்கும், இதை பத்தி பேசு சனா நல்லா இருக்கும், அந்த மாதிரி அந்த கோல் நம்ம அந்த வேலை போயிட்டே இருப்போம் தெரியுமா வளர்ச்சியை நோக்கி. இதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு எதெல்லாம் நமக்கு கரெக்டா இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணிட்டு வளர்ந்துட்டே வந்து போயிடணும். இல்ல நான் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நான் வந்து ஆரம்பிப்பேன் அப்படின்னா இட் வில் நாட் ஹேப்பன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, நீங்க ஒரு 2 years இல்லை 3 years கூட ட்ரை பண்றீங்க,
உங்களோட 100% எஃபர்ட்டை நீங்கள் அங்கே வந்து போடுறீங்க. பட் என்னமோ சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். மேபி அதுக்கு டிமாண்ட் இல்லை, மேபி பீப்புள் அந்த ஒரு ட்ரெண்ட்ல இருந்து அடுத்த ட்ரெண்டுக்கு மாறிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அட்டாச் ஆகாதீங்க பிஸ்னஸ்க்கு. இஃப் யூ லுக் அட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட அட்டாச்மெண்ட் வந்து கோலோட தான் இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணுன்ற கோலோட அட்டாச் ஆயிருப்பாங்களே தவிர, இந்த ப்ராடக்ட், இந்த பிஸ்னஸ், இந்த சர்வீஸை செஞ்சு தான் நான் அங்கே ரீச் ஆவேன் அப்படின்னு அட்டாச் ஆக மாட்டாங்க. ஏன்னா வி டோன்ட் நோ. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலி மக்களுக்கு எதையோ கொடுக்குறோம். அதை மக்கள் வாங்கிக்கணும்னா அவங்களுக்கு அது தேவையான விஷயமா இருக்கணும். கரெக்டா? தேவையில்லைன்னா அவங்க ஏன் வாங்குவாங்க? ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒரு டைமுக்கு மேலேயும் அது ஸ்கேலை பாலைனா இட்ஸ் ஓகே. நீங்கள் எய்தர் இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது, இதோட எதை வந்து மர்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு பிஸ்னஸ்லேயே லைட்டாக சேஞ்சஸ் கொண்டு வந்து யூ கேன் டூ. இல்லை நீங்கள் இதை விட்டுட்டு புதுசாக கூட ஒன்று வந்து ஆரம்பிக்கலாம், தப்பே வந்து கிடையாது. ஸோ டோன்ட் கெட் எமோஷ்னலி அட்டாச்ட் டு த பிஸ்னஸ். ஏன்னா இது இல்லைன்னா இன்னொன்று, இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வந்து இருக்கணும். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா ஸ்கில் மணி அப்படின்னு நினைப்போம். பட் பேசிக்லி அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வரும், அதுக்கப்புறம் சேல்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டமை வந்து செட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பாசிவ் இன்கம் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது என்ன? ஃபஸ்ட்டு எதுக்காக மக்கள் காசு செலவு பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம், அது என்ன ஸ்கில்ன்ற டிசைட் பண்ணிட்டு அது நமக்கு தெரியாதுன்னா அதை நம்ம கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் காம்படிட்டர்ஸை ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிறோம், நாலாவது அதை ஒழுங்காக மார்க்கெட் பண்ணுறோம் அண்ட் வி ஸ்டார்ட் செல்லிங். இப்போ இதை பாசிவ் இன்கம் ஆக்கணும்னா இதை ஆக்டிவ் இன்கம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ ஹேவ் டு செட் அ சிஸ்டம். இதுக்கப்புறம் தான் அந்த ஆக்டிவாக நீங்கள் அவ்வளோ வேலை போட்டிங்க தெரியுமா, தென் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட அந்த ஆக்டிவ் இன்கம் ஒரு செமி பாசிவ் இன்கமாக வந்து மாறும். ஏன்னா நீங்கள் ஒரு சிஸ்டம் செட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சேல்ஸ் உள்ள வருது, மக்கள் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, நீங்கள் பேக் பண்ணி அனுப்புறீங்க. இல்லை நீங்கள் ஒரு 4 பேரை வேலைக்கு போட்டுக்கிறீங்க, அவங்க உங்களுக்காக வேலை பார்க்குறாங்க, நீங்கள் வந்து அங்கே ஒரு பாஸாக உட்காந்து இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ பேசிக்லி நான் எடுத்த உடனே வந்து எனக்கு செமி பாசிவ் இன்கம் தான் வேணும், எனக்கு பாசிவ் இன்கம் தான் வேணும், நான் அந்தளவு என்னால் எஃபர்ட் போட முடியாது அப்படின்னா இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். எல்லாமே பார்த்தோம், நான் வீட்டில இருந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதுக்கான டைமை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்து அதுக்கான அந்த எஃபர்ட்டை போடுறப்போ ஓவர் த டைம் நீங்கள் அந்த சிஸ்டத்தை செட் பண்ணி முடிக்கிறப்போ உங்களோட ஆக்டிவ் இன்கம் ஒரு செமி பாசிவ் இன்கமாக மாறும். சில டைரக்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், பட்ஜெட் பிளானர்ஸ், ரெசிபி இ-புக்ஸ், டெம்ப்ளெட்ஸ், இதெல்லாம் ஒரு தடவை தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க, அதை அப்லோட் பண்ணிட்டாங்க, பீப்புள் வாங்கிட்டே வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கு. அப்பப்போ செக் பண்ணிப்பாங்க, ஏதாவது அப்டேஷன் பண்ணணுமா, கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. அதுவே ஆன்லைன் கோர்சஸ், குக்கிங், இப்போ யூடியூப் சேனலே வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணுவீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஹேவிங் அ குக்கிங் சேனல். எவ்வளோ ட்ரெண்டிங்காக அது வந்து போயிட்டுருக்கு. நான் எத்தனை சேனல்ஸ் பார்த்து குக் பண்ணுறேன். ஸோ அவங்க சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு, எது வழியா, ஆன்லைன் வழியா. ஒரு தடவை போடுறாங்களா அந்த வீடியோவை, அந்த வீடியோ எவ்வளோ ரெவென்யூ அவங்களுக்கு ஜெனரேட் பண்ணுது. பட் இட் வில் டேக் டைம், யூ ஷுட் ஹேவ் பேஷன்ஸ், அது முக்கியம். ஸோ பேசிக்லி ஒரு சைடு இன்கம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பாசிவ் இன்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ டோன்ட் வெயிட். இட் டசன்ட் கம் டு யூ, யூ ஹாவ் டு பில்ட் இட். அதுதான் வந்து உண்மை. வேல்யூபிளான ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க. என்ன பிரச்சனை இருக்கோ, ரியல் ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்க. ரியல் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவ் இன்கமாக இருக்கும். ஸ்லோலி வென் யூ செட் த சிஸ்டம் அது செமி பாசிவ் இன்கமாக மாறிடும். ஸோ பேசிக்லி நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்போ காசு வந்துட்டே வந்து இருக்கணும்லாம் சொல்கிறது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த சைடு நம்ம வந்து போயிடும். ஸோ இட்ஸ் அ பிக் திங். பட் நம்ம தூங்கிட்டு எழுந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுறப்பையும் நமக்கு வந்து அந்த இன்கம் வருது இல்லையா, அதுதான் செமி பாசிவ். அதை நீங்கள் வந்து செட் பண்ணலாம் if you think and put your mind into it and understand these steps and do it properly. So start small, stay consistent. ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நாளே நம்ம வந்து அப்படியே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. 10th day ஆக மாட்டோம், 1 year ஆகலாம், 2 years ஆகலாம். But stay with it and also know when to let it go. அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோட பேஜ் இருக்குது, சேம் பேர் தான், போய் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.